ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 2 NCERT பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சாப்டர் 6. ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள் நீங்களே. ஸோ why do we need political parties-ன்னு ஸ்டார்ட் ஆகுது. So why do we need political parties? So political parties are easily one of the most visible institution in the democracy. இப்போது நீங்கள் டெமோக்ரஸி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெமோக்ரஸி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணுறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். இப்போ வேரியஸ் பொலிட்டிக்கல்ஸ் நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஃபார் மோஸ்ட் ஆர்டினரி சிட்டிசன்ஸ் டெமோக்ரஸி இஸ் ஈக்குவல் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போது ஒரு காமன் லேமன் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க டெமோக்ரஸி எது கூட ஈக்குவேட் பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட. இப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுற ஆக்ஷன் மூலயமா நம்ம கண்ட்ரி எவ்வளோ டெமோக்ராட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் டெவலப் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ட்ராவல் டு ரிமோட் பார்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி and speak to the less educated citizens, you could come across people who may not know anything about our constitution or about the nature of our government. ஸோ நம்ம எப்படி பார்லிமெண்ட்ரி ஃபார்மாக இல்லை டெமோக்ராட்டிக் லைக் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வித்தியாசப்படுத்த தெரியாது. ரேதர் அவங்க நம்ம கான்ஸ்டியூஷன் பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஒரு வரலாறே சொல்லுவாங்க. சரிங்களா. But chances are that they would know something about our political parties. So at the same time, this visibility does not mean popularity. So இப்போ இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி தெரியுது அப்படிங்கிறதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. So most people tend to be very critical of political parties. They tend to blame parties for all the wrong with the democracy and our political life. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னா எதுக்கு குத்தம் சொல்லணுன்னாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சிஸ்டம் இப்படி தான், நம்ம பொலிட்டிக்கல் லைஃப் இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ரேதர் தே கம்பேர் வித் நம்ம கான்ஸ்டியூஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் மூலயமா தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரியாது. ஸோ பார்ட்டிஸ் ஹவ் பிகம் ஐடென்டிஃபைடு வித் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ். ஸோ பார்ட்டிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட சொசைட்டியல் லெவல்லையும் ரிச்சு புவர் அப்புறம் பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி தான் பார்ட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம டெமோக்ராட்டிக் செட்டப் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம பார்ட்டிஸ் வந்து பிரிஞ்சு இருக்காங்க, தேர் இஸ் அ டிவிஷன் எல்லாத்துலேயுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துடுறாங்க. தேர்ஃபோர் இட் இஸ் நேச்சுரல் டு ஆஸ்க், டு வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அட் ஆல்? நம்மளுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவையா அப்படிங்கிற மாதிரி. அபவுட் 100 years ago there were very few countries of the world that had political parties. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா கம்மியான கண்ட்ரீஸ் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தது. Now there are very few that do not have parties. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் பார்ட்டிஸ் இல்லை, சிங்கிள் பார்ட்டி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ why do political parties become so and kings, queens அந்த மாதிரி இருக்காங்க. Why do political parties become so omnipresent in democracies all over the world? இப்போது டெமோக்ரஸின்னு இருந்தாவே அந்த இடத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. omnipresentனா எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ all over the world we have political parties. ஸோ ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. let us first answer what political parties are. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுக்கு அண்ட் யார் அவங்க அண்ட் வாட் தே டூ என்ன பண்ணுவாங்க பிஃபோர் வி சே why we need them. எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வரதை விட்டுட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. மீனிங் so political party is a group of people who come together to contest elections and hold power in the government. So group of peopleனா 10 பேர் 100 பேர் 1000 பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது இட்ஸ் a group of people. சரிங்களா. ஸோ அவங்க ஒன்றா வந்து எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, நிற்பாங்க எலெக்ஷனுக்கு அண்ட் ஹோல் பவர் இந்த கவர்மெண்ட். ஸோ அப்படியே கவர்மெண்ட்டில் they'll take power, MP, MLA இதெல்லாமே கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். So they agree on some policies and programs for the society with a view to promote the collective good. ஸோ என்னென்னா நாங்கள் இந்த பாலிசி கொண்டு வரோம், இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரோம், ஸோ விமென்காக இதெல்லாம் பண்ணுறோம், ப்ரெக்னென்ட் விமென்காக இதெல்லாம் பண்ணுறோம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பாவர்ட்டி இராடிகேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முன்னாடி லே பண்ணக்கப்புறம் தான் நம்ம யாருக்கு ஓட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். சரிங்களா. And since there can be different views on what is good for all, one second guys, what is good for all, so we'll stop there. இதை மட்டும் பார்ப்போம். Election Commission has officially banned wall writing by parties during election times. ஸோ இப்போ வந்து பேனர்ஸ்லாம் வைக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தால் செவுத்தில் ஃபுல்லாக வரைவாங்க. அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா.
அண்ட் அதை பேன் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ மோஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர்கியூ தட் வாஸ் த சீப்பஸ்ட் வே ஆஃப் த கேம்பெயின். ஸோ அப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் சீப்பஸ்ட் வே. இல்லை நார்மலாக மக்கள் வந்து தே ஆக்சஸ் பப்ளிக் ரோட்ஸ், பப்ளிக் பிளேஸஸ். ஸோ அந்த இடத்துல இருக்கிற வால்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்ட்டியோட சிம்பிள்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம அங்கே எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ தீஸ் எலெக்ஷன் டைம்ஸ் யூஸ் டு கிரியேட் அமேசிங் கிராஃபிட்டி ஆன் த வால்ஸ். நீங்கள் கிராஃபிட்டி பார்த்துருப்பீங்க இல்லையா, பெயிண்ட்டை வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது வந்து தேவர் லாட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி கிராஃபிட்டியில் எக்ஸல் ஆனவங்க. ஸோ ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே, டிஎம்கே கட்சிகள்லாம் வச்சு. ஸோ சின்ஸ் தேர் கேன் பி டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் வாட் இஸ் குட் ஃபார் ஆல், parties try to persuade people why their policies are better than the others. இப்போ பார்ட்டி 1 பார்ட்டி 2 இருக்காங்கன்னா ஏன் என்னோடய பார்ட்டி என்னோடய பாலிசி இவங்க பாலிசியோட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க. they seek to implement these policies by winning popular support. ஸோ இந்த பாலிசி வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க. மக்கள் எவ்வளோ டைப் ஆஃப் எந்த குவான்டிட்டி ஆஃப் மக்களுக்கு, இப்போ 10 பேருக்கு தான் வந்து இவங்க சொல்கிற பாலிசிஸ் வந்து தேவைப்படும். ஆனால் 100 பேருக்கு இவங்க சொல்கிற பாலிசிஸ் நல்லா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க, இவங்க they win through the election. So thus parties reflect fundamental political division in a society. ஸோ ஒரு பார்ட்டியுமே வந்து ஒரு கான்செப்டை மக்களுக்கு முன்னாடி வைப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பொலிட்டிக்கல் டிவிஷன் இப்படி தான் ஆரம்பிக்குது சரிங்களா ஒரு சொசைட்டியில். ஸோ பார்ட்டிஸ் ஆர் அபவுட் அ பார்ட் ஆஃப் சொசைட்டி அண்ட் தஸ் இன்வால்வ் பார்ட்டிஷன்ஷிப். பார்ட்டிஷன்ஷிப்னால் வந்து பிரேக் ஆகிறது. ஸோ பார்ட்டிஸ் வந்து நம்ம சொசைட்டிக்குள்ளே தான் இருக்காங்க சரிங்களா, பார்ட் ஆஃப் த சொசைட்டி. அண்ட் நம்ம சொசைட்டியை பிரிக்கிறதுக்கும் காரணமாக இருக்காங்க. நம்ம சொசைட்டிக்குள்ளே தான் இருக்காங்க, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும் சரிங்களா. ஸோ தஸ் அ பார்ட்டி இஸ் நோன் பை விச் பார்ட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ ஒரு பார்ட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அண்ட் ஸோ ஒரு பார்ட்டின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாஸ் அ பார்ட்டி இஸ் நோன் பை விச் பார்ட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், விச் பாலிசிஸ் இட் சப்போர்ட்ஸ். ஒரு பார்ட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் பாலிசி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அண்ட் ஹூஸ் இன்ட்ரெஸ்ட், யாரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இவங்க அப்ஹோல்ட் பண்ணுறாங்க, எந்த பார்ட் ஆஃப் த சொசைட்டி என்ன இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு, இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எப்படி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று லீடர், அப்புறம் அதில் இருக்கிற ஆக்டிவ் மெம்பர்ஸ் அண்ட் நம்ம ஃபாலோவர்ஸ் சரிங்களா. ஸோ ஃபங்க்ஷன்ஸ், ஸோ என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வாட் does a political party do? Basically political parties fill political offices and exercise political power. ஸோ ஆஃபீஸுன்னு அவங்களுக்குன்னு சில சீட்ஸ் இருக்கும், அதை ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் அது இல்லாமல் சில பவர் அவங்களுக்கு இருக்கும். ஸோ பார்ட்டிஸ் டூ ஸோ பை பர்ஃபார்மிங் அ சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஸோ பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க. இன் மோஸ்ட் டெமோக்ரஸிஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபாட் மெயின்லி among the candidates put up by political party. ஸோ பார்ட்டி 1 பார்ட்டி 2ன்னு இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கேண்டிடேட் நிற்பார், இங்கே ஒரு கேண்டிடேட் நிற்பார். ஸோ நம்ம வந்து எந்த கேண்டிடேட்டை வந்து ஓட் பண்ணணும் அப்படின்னு மெஜாரிட்டி ஓட்ஸ் அது மூலயமா வந்து ஒரு கேண்டிடேட் வின் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டி செலக்ட் தி கேண்டிடேட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ ஒரு பார்ட்டியும் வந்து யார் இந்த தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்தந்த பார்ட்டிக்குன்னு சொல்லி ஒரு கன்வென்ஷன் இருக்கும். இது காமன் கன்வென்ஷன் கிடையாது, இவங்கள தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும், இவங்கள தான் நீங்கள் அங்கே நிற்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு பார்ட்டியும் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் வச்சுருப்பாங்க. ஸோ இன் சம் கண்ட்ரீஸ் சச் அஸ் த USA, மெம்பர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் அ பார்ட்டி சூஸ் த கேண்டிடேட்ஸ். இப்போ யூஎஸ்ஏலாம் எப்படின்னா அந்த பார்ட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் அண்ட் அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டர்ஸ் தான் கேண்டிடேட் யார் நிற்கணும்னு சூஸ் பண்ணுவாங்க. நவ் மோர் அண்ட் மோர் கண்ட்ரீஸ் ஆர் ஃபாலோயிங் திஸ் மெத்தட். ஸோ இந்த யூஎஸ்ஏவோட மெத்தட் நிறைய கண்ட்ரீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இன் அதர் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் பார்ட்டி லீடர்ஸ் சூஸ் கேண்டிடேட்ஸ் ஃபார் த கண்டெஸ்டிங் எலெக்ஷன். இப்போது ஏடிஎம்கே அப்படின்னா வந்து யார் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க, டாப் பார்ட்டி மெம்பர் அவங்க தான். ஸோ பார்ட்டிஸ் புட் ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை மக்களுக்கு முன்னாடி வைப்பாங்க. செகண்ட் திங், அண்ட் ஓட்டர்ஸ் வந்து இதுலேருந்து நம்ம யாரோட பாலிசி நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணி அந்த கேண்டிடேட் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஈச் ஆஃப் அஸ் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வியூஸ் ஆன் வாட் பாலிசிஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் அ சொசைட்டி. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், இது வந்தால் நம்ம சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் நோ கவர்மெண்ட் கேன் ஹேண்டில் சச் லார்ஜ் வெரைட்டி ஆஃப் வியூஸ். பட் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒருத்தனும் ஒரு கைண்ட் ஆஃப் வியூ வச்சுருப்பான். இவன்
எல்லாத்தோட வியூவும் எடுத்து நாங்கள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி சில வியூஸ் வச்சுருப்பாங்க. அந்த வியூஸ் வந்து எவ்வளோ கைண்ட் ஆஃப் மக்கள் அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பொறுத்து தான் அவங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்கும். ஸோ பட் நோ கவர்மெண்ட் ஸோ in a democracy a large number of similar opinions have to be grouped together to provide a direction in which policies can be formulated by the governments. ஸோ ஒரு டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பார்ட்டி வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு செட் ஆஃப் மக்கள் எல்லாத்தையுமே குரூப் பண்ணி ஸோ லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரணும். So this is what the parties do. A party reduces a vast multitude of options. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி இருக்கும் into a few basic positions-ஆக எடுக்கும் which it supports. So a government is expected to base its policies. ஸோ கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா is expected to base its policies on the line taken by the ruling party. ஸோ ruling party அப்படிங்கிறது இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற பார்ட்டி, மெஜாரிட்டி வாங்கியிருக்க பார்ட்டி. ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல இப்போ நீங்கள் லோக்சபா ராஜ்யசபா எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ரூலிங் பார்ட்டிலேருந்து இருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா நின்று ஒர்க் பண்ணும். ஸோ அப்போசிஷன் பார்ட்டியும் இருப்பாங்க. ஸோ பார்ட்டிஸ் பிளே அ டெசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் த கண்ட்ரி. ஸோ லெஜிஸ்லேச்சரில் இந்த பார்ட்டி தான் இருப்பாங்க. ஆப்வியஸாக எம்பிஸ் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ formally laws are debated and passed in the legislature. But since most of the members belong to a party, ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சரில் இருக்கவங்க ஒரு பார்ட்டியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. they go by the direction of the party leader என்ன சொல்கிறாங்களோ அவங்க, irrespective of personal opinions-ஐ தவிர்த்துட்டு பார்ட்டி லீடர் என்ன சொல்கிறாங்களோ தகுந்த மாதிரி தான் போவாங்க. பார்ட்டிஸ் ஃபார்ம் அண்ட் ரன் கவர்மெண்ட். ஸோ இங்கே நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் ஒன்றா இருந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஆஸ் வி நோட்டட் லாஸ்ட் இயர் த பிக் பாலிசி டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் பை பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தட் கம்ஸ் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இப்போ நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்க வின் பண்ணுறவங்க லெஜிஸ்லேச்சரில் இருப்பாங்க, அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க லெஜிஸ்லேச்சர்ஸ் லா மேக் பண்ணுவாங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு மூலிமா. ஸோ பார்ட்டிஸ் ரெக்ரூட் லீடர்ஸ், ட்ரெயின் தெம் அண்ட் தென் மேக் தெம் மினிஸ்டர். ஸோ பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் லீடர்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அதில் எவங்க பெஸ்ட்டுன்னு தோணுதோ அவங்கள வந்து மினிஸ்டர்ஸ் ஆக்குவாங்க டு ரன் த கவர்மெண்ட் இன் த வே தே வாண்ட். ஸோ தோஸ் பார்ட்டிஸ் தட் லூஸ் இன் த எலெக்ஷன்ஸ் ப்ளே த ரோல் ஆஃப் த அப்போசிஷன். ஸோ அப்போசிஷன் பார்ட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ பார்ட்டி 1 பார்ட்டி 2 நிற்கிறாங்கன்னா ஒரு பார்ட்டி தான் வின் பண்ண முடியும். ஸோ அந்த இன்னொரு பார்ட்டி அப்போசிஷன் ஆயிடுவாங்க டு த பார்ட்டிஸ் இன் பார். ஸோ இந்த அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க, வாய்ஸிங் டிஃப்ரெண்ட் வியூஸ் அண்ட் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஃபார் இட்ஸ் ஃபெயிலியர் ஆர் ராங் பாலிசிஸ். அப்போசிஷன் பார்ட்டி ஆல்சோ மொபிலைஸ் அப்போசிஷன் டு த கவர்மெண்ட். ஸோ இந்த கிரிட்டிசிசம் இருந்தால் மட்டும்தான் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு திருத்திப்பாங்க. இல்லைனா ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி மாறிடும், நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்ட்டிஸ் ஷேப் பப்ளிக் ஒப்பீனியன், தே ரேஸ் அண்ட் ஹைலைட் இஷ்யூஸ். பார்ட்டிஸ் ஹவ் லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் ஸ்ப்ரெட் ஓவர் த கண்ட்ரி. ஸோ நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு பார்ட்டியில், நிறைய ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா பார்ட்டியில் வந்து மெம்பராக தான் இருக்கணும், லீடராக தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ தே சப்போர்ட் ஃபார் த பார்ட்டி. ஸோ மெனி ஆஃப் த ப்ரெஷர் குரூப்ஸ் ஆர் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ நிறைய ப்ரெஷர் குரூப்ஸ் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி லெசனில். ஸோ அந்த ப்ரெஷர் குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டியோட எக்ஸ்டென்ஷன் தான், பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எக்ஸ்டென்ஷன். ஸோ ஒரு கைன்னு சொல்லலாம், இல்லை கால்னு சொல்லலாம். Of political parties among different sections of the society. Parties sometimes launch movements for the resolution of problems faced by people. ஸோ பார்ட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா மூமெண்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை சந்திச்சிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கான மூமெண்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா வந்து பீப்புள் வில் கெட் டு நோ, அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் வில் கெட் டு நோ தட் இங்கே வந்து இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஆஃபன் ஒப்பீனியன்ஸ் இன் த சொசைட்டி கிறிஸ்டலைஸ் often opinions in the society. ஸோ சொசைட்டியில் இருக்கிற ஒப்பீனியன்ஸ் எல்லாமே கிளப்பின் பண்ணிங்க அப்படின்னா கிறிஸ்டலைஸ் ஆன் த லைன்ஸ் பார்ட்டிஸ் டேக். ஸோ பார்ட்டி வந்து நான் இது தான் முடிவு பண்ணுவேன். இப்போது 2 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணுறாங்கன்னா இதை கிறிஸ்டலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்ட்டியோட ஒப்பீனியனாக இருக்கும். ஸோ பார்ட்டிஸ் ப்ரொவைட் பீப்புள் ஆக்சஸ் டு கவர்மெண்ட் மெஷினரி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ
ஸோ பார்ட்டிஸ் வந்து சில வெல்ஃபேர், இப்போ வல்னரபிள் செக்ஷன் எஸ்சி எஸ்டிஸ்க்கெலாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. கவர்மெண்ட் மெஷினரிக்குள்ளே நம்மளையும் கொண்டு வருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரிலாம், எஜுகேஷன், ஸோ இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட். ஃபார் அன் ஆர்டினரி சிட்டிசன் இட் இஸ் ஈஸி டு அப்ரோச் அ லோக்கல் பார்ட்டி லீடர் தேன் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ ஒரு ஆர்டினரி சிட்டிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போய் ஒரு கலெக்டரை சந்திக்கிறதுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை சந்திக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ்லாம் நீங்கள் ஈஸியாக சந்திச்சிடலாம். தே ஆர் வே க்ளோஸ் டு அஸ். ஸோ தட் இஸ் வை தே ஃபீல் க்ளோஸ் டு பார்ட்டிஸ் ஈவன் வென் தே டூ நாட் ஃபுல்லி ட்ரஸ்ட் தம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறவங்களை வந்து ஃபுல்லாக வந்து நம்ப முடியாது, ஆப்வியஸாக நம்ப முடியாது. ஆனாலும் வி ஃபீல் க்ளோஸ் டு தம். ஸோ அது எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு தீம், ஒரு கான்செப்ட் தான். ஸோ பார்ட்டிஸ் ஹாவ் டு பி ரெஸ்பான்சிவ் டு பீப்புள்ஸ் நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ். ஸோ மக்களோட நீட்ஸ் என்ன, டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதர்வைஸ் பீப்புள் கேன் ரிஜெக்ட் தோஸ் பார்ட்டிஸ். இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷனில் இப்படி மக்கள் சொல்கிறது கேட்கல அப்படின்னா ஆப்வியஸாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெசசிட்டி. ஸோ திஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ சென்ஸ் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் above asked. ஸோ we need political parties because they perform all these functions. இப்போ நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா? இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பட் we still need to ask why modern democracies cannot exist without political parties. நம்ம மாடர்ன் டெமோக்ரஸி தானே, ஏன் நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியலன்னு கேட்குறாங்க. ஸோ we can understand the necessity of political parties by imagining a situation without parties. ஸோ இப்போ நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கோம், பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்லைனா யோசிச்சு பாருங்கள். ஸோ எவ்ரி கேண்டிடேட் இந்த எலெக்ஷன் வில் பி இண்டிபெண்டன்ட். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டி கடியில் வரமாட்டாங்க, பார்ட்டி நேம் கடியில் வரமாட்டாங்க. எல்லாருமே இண்டிபெண்ட்டாக நிற்பாங்க. ஸோ நோ ஒன் வில் பி ஏபிள் டு மேக் எனி ப்ராமிசஸ் டு த பீப்புள் அபவுட் எனி மேஜர் பாலிசி சேஞ்சஸ். ஒருத்தன் ஒரு பாலிசி சொல்லுவான். ஸோ மெஜாரிட்டியாக ஒரு பாலிசி சேஞ்ச் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ த கவர்மெண்ட் மே பி ஃபார்ம்ட் பட் இட்ஸ் யூட்டிலிட்டி வில் ரிமைன் வெரி அன்சர்டன். இப்போது ஒரே ஒருத்தன் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவான், ஒரு குரூப்புன்னு இருக்காது. சரிங்களா? அதனால் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அன்சர்டனாக இருக்கும் ரொம்ப கவர்மெண்ட். ஸோ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வில் பி அக்கௌண்டபிள் டு தேர் கான்ஸ்டியூவன்சி ஃபார் வாட் தே டூ இன் த லொக்காலிட்டி. ஸோ இப்போது நம்ம வந்து நம்ம தொகுதியில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொகுதிக்கு மட்டும்தான் அவங்க ரெஸ்பான்சிபிள். ஸோ ஓவராலாக வந்து மேலே இருக்கிற ஹெட்டுக்கு யாருமே அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லை. அதனால் இவங்க நினச்சதை பண்ணுவாங்க. பட் நோ ஒன் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹவு த கண்ட்ரி ரன். ஸோ கண்ட்ரி அந்த ஹோல் இந்தியா நம்மளோட ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஓடாது, நம்மளோட லொக்காலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஓடும். ஸோ வீ கேன் ஆல்சோ திங்க் அபவுட் இட் பை லுக்கிங் அட் த நான் பார்ட்டி பேஸ்ட் எலெக்ஷன்ஸ் டு த பஞ்சாயத். ஸோ பஞ்சாயத்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்டி பேஸ்ட் எலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், அவங்க லோக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்கள சூஸ் பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க. Although the parties do not contest formally, it is generally noticed that the village gets split in more than one faction, each of which puts up a panel of its candidates. ஸோ இது எப்படின்னா வில்லேஜை வந்து யூனிட்ஸாக பிரிச்சுருவாங்க. ஸோ அந்த யூனிட்ஸில் ஒரு யூனிட்லேருந்தும் பேனல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நம்ம கேண்டிடேட்டை நிற்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களே டிசைட் பண்ணி, வில்லேஜ் மக்களே டிசைட் பண்ணி நிற்க வைப்பாங்க. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் த பார்ட்டி டஸ். ஸோ இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை, ஆனாலும் இந்த கான்செப்ட் நடக்குது. அதே மாதிரி தான் ஓவராலாக ஸ்டேட் லெவலில், இந்தியா லெவலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்ட்ரி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இதே தான் பண்ணுறாங்க. யாரை நிற்க வைக்கணும் இந்த தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப் அத்தாரிட்டி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஃபைண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, வெதர் தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் பிக் ஆர் ஸ்மால், ஓல்ட் ஆர் நியூ, டெவலப் ஆர் டெவலப்பிங், எல்லா இடத்துலையுமே வந்து வி ஃபைண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரிங்களா? ஸோ த ரைஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிஸ். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்னா இப்போது லோக்சபாவில் எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அங்கே மக்கள் நம்ம பீப்புள் தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்சபாவில் இருக்கிற எம்பிஸை எலெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். பட் நம்மளது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த எம்பிஸ், எம்எல்ஏஸ், இவங்க தான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸும் இருக்குது. ஃபார் பிரசிடென்ட் எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன்ஸில் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ், வைஸ் பிரசிடென்ட் எல்லாம். ஸோ ஆஸ் வி ஹவ் சீன், லார்ஜ் ஸ்கேல் சொசைட்டிஸ் நீட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ லார்ஜ் ஸ்கேல் சொசைட்டிஸ்னால் இப்போ இந்தியாலாம் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் சொசைட்டி, ஆப்வியஸாக ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி நம்மளுக்கு தேவை. ஸோ ஆஸ் சொசைட்டிஸ் பிகம் லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ், தே ஆல்சோ நீட் சம் ஏஜென்சி டு கேதர் டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் வேரியஸ் இஷ்யூஸ் அண்ட் டு ப்ரெசென்ட் தெம் டு த கவர்மெண்ட். ஸோ நம்ம இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ ஆப்வியஸாக ஒரு டைவர்ஸான மக்களோட நீட்ஸ் என்ன, ஸோ வேரியஸ் இஷ்யூஸ் என்ன, அவங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா? அதுக்கு வேரியஸ் ஏஜென்சிஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ தே நீடட் சம் வே டு பிரிங் வேரியஸ் representatives together so that a responsible government could be formed. ஸோ ஒரு செஷன் ஆஃப் த சொசைட்டிலேருந்தையும் மக்களை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தே நீடட் அ மெக்கானிசம் டு சப்போர்ட் ஆர் ரெஸ்ட்ரெயின் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டை
இன்டாக்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் தேவைப்பட்டது. அண்ட் பாலிசிஸ் மேக் பண்ணணும், அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும், ஜஸ்டிஃபை ஆர் ஒப்போஸ் தெம். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா ஆப்வியஸாக அதை ஜஸ்டிஃபை, ஓகே இது நல்லது அப்படிங்கிறது நினைக்கணும், இல்லை அது தப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் fulfill these needs that every representative government has. ஸோ எல்லா ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டுமே வந்து எது மூலயமா இது ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியும்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மூலயமா தான். ஸோ we can say that parties are necessary condition for democracy. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பார்ட்டிஸ் வந்து இட் இஸ் நெசசரி ஃபார் அ டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸியும் பார்ட்டியும் வந்து ஒன்றுபடுத்தியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இந்த பாயிண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இட்ஸ் அ நெசசரி கான்செப்ட் தான். பார்ட்டிஸ் வந்து இட் இஸ் நெசசரி கண்டிஷன் ஃபார் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி வந்து சஸ்டெயின் ஆகணும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு பார்ட்டிஸ் வேணும். கேட்டகரைஸ் தீஸ் ஃபோட்டோஸ் பை த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே, திஸ் இஸ் நாட் நீடட் ஃபார் அஸ். ஸோ ஹவு மெனி பார்ட்டிஸ் ஷுட் வி ஹேவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன் அ டெமோக்ரஸி எனி குரூப் ஆஃப் சிட்டிசன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ ஒரு டெமோக்ரஸியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாம், நம்ம இந்த பார்ட்டிக்கு பிலாங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, சரிங்களா. எனி குரூப் ஆஃப் சிட்டிசன் இஸ் ஃப்ரீ டு ஃபார்ம் அப். இப்போ ஒரு குரூப் ஆஃப் சிட்டிசன்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து நம்ம இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, நம்மளுக்கு இந்த ஒரே ஆப்ஜெக்டிவ் இருக்குது, நம்ம ஏன் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இன் திஸ் ஃபார்மல் சென்ஸ் தேர் ஆர் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் ஈச் கண்ட்ரி. ஸோ இந்த ஃபார்மல் சென்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்காங்க. ஈச் கண்ட்ரிலையும் இருக்காங்க, நம்ம கண்ட்ரிலையும் இருக்காங்க. ஸோ மோர் தென் 750 பார்ட்டிஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 750 பார்ட்டிஸ்க்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் நாட் ஆல் தீஸ் பார்ட்டிஸ் ஆர் சீரியஸ் கண்டெண்டர்ஸ் இந்த எலெக்ஷன். பட் எல்லாருமே சீரியஸ் கண்டெண்டர்ஸ். இப்போ யூபிஎஸ்சி வந்து 10 லட்சம் பேர் 9 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் பார்ட்டின்னு சொல்லி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, பட் சீரியஸான கேண்டிடேட்ஸாக இருக்க மாட்டாங்க. யூஸ்வலி only a handful of parties are effective in the race to win the election and form the government. ஸோ சில பேர் தான் வந்து எலெக்ஷன் வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ the question then is how many major or effective parties are good for a democracy. ஸோ ஒரு டெமோக்ரஸிக்கு எவ்வளோ பார்ட்டிஸ் வந்து முக்கியம்னு கேட்குறாங்க. In some countries only one party is allowed to control and run the government. ஸோ சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட்டி தான் இருப்பாங்க, சைனா. ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஒன் பார்ட்டி சிஸ்டம், சரிங்களா. ஸோ இந்த மாரல் ஃபோர்ஸ் இன் பாலிடிக்ஸ் திருப்பி வருவோம் இதுக்கு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, in class 9 we noted that in China only communist parties are allowed to rule. Although legally speaking people are free to form political parties, it does not happen because the electoral system does not permit free competition for power. ஸோ அங்கே சைனாவில் எப்படின்னா, லைக் நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு டெமோக்ரஸி அப்படின்னா மக்கள் வந்து தே ஆர் ஃப்ரீ டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. பட் சைனாவில் அப்படி கிடையாது, ஏன்னா அவங்களோட எலக்டோரல் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் காம்படிஷன் வந்து உருவாக விட மாட்டாங்க. We cannot consider one party system as a good option because this is not a democratic option. But டெமோக்ரஸியில் வந்து ஒன் பார்ட்டி சிஸ்டம் குட்டா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட். Any democratic system must allow at least 2 parties to compete in election. ஸோ அட்லீஸ்ட் வந்து 2 பார்ட்டியாவது இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு டெமோக்ராட்டிக் கான்செப்டில் வந்து அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம். To compete in the election and provide fair chance of competing parties to come to power. ஸோ ஒரு ஃபேர் சான்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒரே ஒரு பார்ட்டி வந்து நம்ம டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. So in some countries power usually changes because 2 main parties. ஸோ இதுக்கு சென்ஸ் மேக் பண்ணல இந்த ஃபஸ்ட் பாயிண்ட். செவரல் அதர் பார்ட்டிஸ் மே எக்ஸிஸ்ட். ஸோ 2 மெயின் பார்ட்டி மட்டும் இருக்காது, சில கண்ட்ரீஸில் நிறைய பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு அண்ட் வின் ஃபியூ சீட்ஸ் இந்த நேஷ்னல் லெஜிஸ்லேச்சர், ஸோ பார்லிமெண்ட்டில். பட் ஒன்லி என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார்ம் பண்ணி வின் பண்ணி பார்லிமெண்ட்டில் சீட்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க. பட் only the 2 main parties have a serious chance of winning majority of seats to form the government. ஸோ ரொம்ப 2 main parties இருக்காங்க அப்படின்னா அந்த 2 main parties majority of the seats win பண்ணுவாங்க. such a party system is called 2 party system. ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் வந்து ஆலங்காலமாக இருந்த மெயின் 2 பார்ட்டிஸ். ஸோ அதனால் இது 2 பார்ட்டி சிஸ்டம்னு சொல்லுவான். ஸோ 2 மெயின் பார்ட்டிஸ் தான் இருப்பாங்க. ஸோ த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யூகே ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் 2 party சிஸ்டம். ஸோ நீங்கள் ஓவராலாக கண்ட்ரி வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் யூகேல 2 party சிஸ்டம் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ரிப்பப்ளிகன்ஸ், காங்கிரஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது கூட பாடும் லேபர் பார்ட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா.
So if several parties compete for power and more than two parties have a reasonable chance for coming to power either on their own strength or in alliance with each other, we call it multi-party system. So இந்தியாவில் multi-party system தான். மோர் தென் டூ பார்ட்டிஸ்க்கு மேலே இருப்பாங்க அண்ட் இல்லைனா கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ thus in India we have a multi-party system. In this system the government is formed by various parties coming together in a coalition. கோயலேஷன்னா இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ பார்ட்டி 1 பார்ட்டி 2 இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு கிளியர் மெஜாரிட்டி கிடைக்காது. ஸோ நம்ம இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா அப்புறம் கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கும். ஸோ அது மாதிரி. ஸோ when several parties in a multi-party system join hands for the purpose of contesting elections and winning power. ஸோ இது வந்து எப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இவங்க ஒன்றா ஜாயின் ஆகிடலாம், இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் மெஜாரிட்டி கிடைக்கலன்னு தெரிஞ்சிருந்தால் ஒன்றா ஜாயின் ஆகிடலாம். சரிங்களா? ஓகே. Of contesting elections and winning power, it is called an alliance or a front. ஸோ இதை வந்து அலையன்ஸ் இல்லைனா ஃப்ராண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்று கூடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா தேர் வேர் 3 such மேஜர் அலையன்சஸ். ஸோ 3 அலையன்சஸ் நடந்திருக்கு இன் 2004 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில். ஸோ நேஷ்னல் டெமோக்ராட்டிக் NDA கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. NDA நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், யுனைடெட் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃப்ரண்ட், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே பார்ட்டியாக வந்து மாறினாங்க. ஸோ த மல்டிபார்ட்டி சிஸ்டம் ஆஃபன் அப்பியர்ஸ் வெரி மெஸி அண்ட் லீட்ஸ் டு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. இப்போ நாளைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் வந்து தனியாக போய்க்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போது மெஜாரிட்டியை லூஸ் பண்ணுவாங்க, டிசால்வ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இட்ஸ் வெரி மெஸி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் திஸ் சிஸ்டம் அலவுஸ் அ வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒப்பீனியன்ஸ் டு என்ஜாய் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஆனாலும் அப்படி மெஸ்ஸியாக இருந்தாலும் நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஒரு ஒப்பீனியன் வந்து க்ரியேட் ஆகும் டு என்ஜாய் பொலிட்டிக்கல். எல்லாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ஸோ விச் ஆஃப் தீஸ் இஸ் பெட்டர்? ஸோ எது பெட்டர், 1 பார்ட்டியா 2 பார்ட்டியா இல்லை மல்டி பார்ட்டியான்னு? பெர்ஹாப்ஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு திஸ் இஸ் வெரி காமன் to this very common question is that this is not a very good question. இது ஒரு நல்ல கொஸ்டின் இல்லை அப்படிங்கிறாங்க. பார்ட்டி சிஸ்டம் இஸ் நாட் சம்திங் எனி கண்ட்ரி கேன் சூஸ். ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரி வந்து இந்த பார்ட்டி சிஸ்டம் தான் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரி சூஸ் பண்ணுறதில்ல. இட் எவால்வ்ஸ் ஓவர் லாங் டைம். அப்படி காலங்காலமாக இவால்வ் ஆகி வரது தான். ஸோ டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சொசைட்டி இட்ஸ் சோஷியல் அண்ட் ரீஜனல் டிவிஷன்ஸ். ஸோ நம்ம சொசைட்டி எப்படி இருக்குது, சோஷியல் லெவல் எப்படி பிரிஞ்சிருக்கோம், ரீஜனல் டிவிஷன்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா we have various states. அதனால தான் மல்டி பார்ட்டி ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இட்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க, அதனால பிரிட்டிஷோட நிறைய கான்செப்ட் நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட்ஸ் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ தீஸ் கேனாட் பி சேஞ்ச் வெரி குவிக்லி. ஸோ டக்குன்னு வந்து நம்மளால் இப்போ பிரிட்டிஷ் தான் நம்மளை ரூல் பண்ணிருந்தாங்க, அவங்க பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருந்தாங்க, அதனால தான் நம்மளும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். இப்போ நம்ம திடீர்னு பிரசிடென்ஷியல் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணோம் USA மாதிரி அப்படின்னா ஆப்வியஸாக நிறைய பிரச்சனை வந்துருக்கும். ஸோ குயிக்காக சேஞ்ச் பண்ண முடியாது. ஈச் கண்ட்ரி டெவலப்ஸ் அ பார்ட்டி சிஸ்டம் தட் இஸ் கண்டிஷன்ட் பை இட்ஸ் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால தான் இந்த பார்ட்டி சிஸ்டம் இவால்வ் ஆகிருக்கும். மல்டி பார்ட்டியெல்லாம் அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இந்தியா ஹேஸ் இவால்வ்ட் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம் இட் இஸ் பிகாஸ் த சோஷியல் அண்ட் ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி. அந்தளவுக்கு இந்தியா வந்து பெருசு, நம்ம லேண்ட் அளவில் பெருசு, சோஷியல் லெவல்லையும் ஜியாகிரபிக்கல் லெவல்லையும் நம்மளுக்கு அவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது. இன் சச் அ லார்ஜ் கண்ட்ரி இஸ் நாட் ஈஸிலி அப்சர்வ் பை 2 or even 3 பார்ட்டிஸ். ஸோ 3 பார்ட்டி கூடயும் வந்து இது காம்பன்சேட் பண்ண முடியாது. ஸோ நோ சிஸ்டம் இஸ் ஐடியல் ஃபார் ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் ஆல் சிச்சுவேஷன். ஸோ ஒரு சிஸ்டம் எடுத்து இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் நுழைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக முடியாது. ஸோ இதுதான் வந்து ஐடியலான சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாப்புலர் பார்ட்டிசிபேஷன் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஸ்னிப்பெட் விட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். So democracies that follow a federal system all over the world tend to have 2 kinds of political parties. Parties that are present in only one of the federal units and parties that are present in several or all units of federation. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டும் அண்ட் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பற்றியும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ டெமோக்ரஸி அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு 2 கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒன்று யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ திஸ் இஸ் த கேஸ் இன் இந்தியா ஆஸ் வெல். தேர் ஆர் சம் கண்ட்ரி வைட் பார்ட்டிஸ் விச் ஆர் கால் நேஷ்னல் பார்ட்டிஸ். சில கண்ட்ரீஸில் ஒரே நேஷ்னல் பார்ட்டிஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ தீஸ் பார்ட்டிஸ் ஹேவ் தேர் யூனிட்ஸ் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ். இப்போது காங்கிரஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1970s 80s வரைக்குமே அவங்க தான் ஆல் ஓவர் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இருந்தாங்க, சென்ட்ரல்லையும் அவங்க தான் இருந்தாங்க. பட் பை அண்ட் லார்ஜ் ஆல் தீஸ் யூனிட்ஸ் ஃபாலோ த சேம் பாலிசிஸ். ஸோ ஸ்டேட்ஸ்லேயும் ஒரே பாலிசி இருக்கும், சென்ட்ரல்லையும் ஒரே பாலிசி இருக்கும், ப்ரோக்ராம் ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் டிசைடட். நேஷ்னல் லெவலில் என்ன இருக்கோ அதுதான் கீழேயும் இருக்கும்.
ஸோ எவ்ரி பார்ட்டி இந்த கண்ட்ரி ஹேஸ் டு ரெஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன் கூட ரெஜிஸ்டர் பண்ணணும் கிட்ட. வைல் த கமிஷன் ட்ரீட்ஸ் ஆல் பார்ட்டிஸ் ஈக்குவலி. ஸோ நேஷ்னல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன். அண்ட் இட் ஆஃபர்ஸ் சம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் டு லார்ஜ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ்க்கு சில ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ தீஸ் பார்ட்டிஸ் ஆர் கிவன் அ யூனிக் சிம்பிள். ஸோ ஒரு பார்ட்டிக்கு ஒரு சிம்பிள். ஒன்லி த ஒஃபிஷியல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் தட் பார்ட்டி கேன் யூஸ் த எலெக்ஷன் சிம்பிள். ஸோ இப்போது நீங்கள் லைக் அந்த பார்ட்டிலேயே ஒஃபிஷியலாக நீங்கள் அந்த பார்ட்டியில் இருக்கீங்கன்னா மட்டும்தான் அந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்ட்டிஸ் தட் கெட் திஸ் ப்ரிவிலேஜ் அண்ட் சம் அதர் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ரெக்கக்னைஸ்ட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஃபார் திஸ் பர்பஸ். ஸோ எலெக்ஷனில் நிஜமாலுமே நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டிஸ்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் கொடுப்பாங்க. தட் இஸ் வை தீஸ் பார்ட்டிஸ் ஆர் கால்ட் ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் லேட் டவுன் டீட்டெயில் க்ரைட்டீரியா ஆஃப் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் votes. ஸோ எலெக்ஷன் கமிஷனே வந்து டீட்டெயில்டு ஒரு க்ரைட்டீரியா, ஒரு செட் ஆஃப் நோட் கொடுத்துருக்காங்க ஆஃப் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் votes அண்ட் சீட்ஸ் தட் அ பார்ட்டி மஸ்ட் கெட் இன் ஆர்டர் டு கெட் அ ரெக்கக்னைஸ் பார்ட்டி. இப்போது நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் மூலிமா ரெக்கக்னைஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா இவ்வளோ ஓட் நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷனில் எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் த votes வந்து எடுத்துருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அ பார்ட்டி தட் செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 6% ஆஃப் த டோட்டல் votes இன் அன் எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் அ ஸ்டேட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ ஒரு பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ் பார்ட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து 6% ஆஃப் த டோட்டல் votes. ஸோ இந்த 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொகுதியில். ஸோ அதில் 6%னா 6 பேர் இவங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். எம்எல்ஏ அசம்பிளி இருக்கும் இல்லையா? ஸோ எம்எல்ஏஸ் உள்ள அசம்பிளி தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 ஓட் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் wins at least 2 seats is recognized as a state party. இப்போ ஸ்டேட் பார்ட்டி எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 6% ஆஃப் த டோட்டல் votes செக்யூர் பண்ணியிருக்கணும் அந்த பார்ட்டி. ஸோ டோட்டலாக ஒரு பார்ட்டினா வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் XYZன்னு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த பார்ட்டியில் இந்த XYZக்கு 6 பேராவது 100 பேர் டோட்டலாக ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 பேராவது இவங்களுக்கு ஓட் பண்ணியிருக்கணும். அண்ட் இதில் 2 பேராவது சீட் வாங்கியிருக்கணும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஸோ 2 சீட்டாவது வின் பண்ணியிருக்கணும், சரிங்களா? வின்னிங் கேண்டிடேட்ஸ் இந்த பார்ட்டிலேருந்து இருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த 6 + இந்த 2 இது ரெண்டையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், சரிங்களா? ஸோ அ பார்ட்டி தட் செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 6% of the total votes in an election to the legislative assembly of a state and wins at least 2 seats is recognized as a state party. ஸோ இந்த ஸ்டேட் பார்ட்டிங்கிற முக்கியமான விஷயம். ஸ்டேட் பார்ட்டியை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 6+2 அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். the election commission has laid down detailed criteria கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்னு கேட்பாங்க. of the proportion of the votes and seats that a party must get in order to be a recognized party. ஸோ party that secures 6% total votes நான் சொன்னாலே 100லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 100லேருந்து 6% total votes in election to the legislative assembly and அந்த 6% லைக் அட்லீஸ்ட் வாங்கினா ஃபஸ்ட் திங் ஸ்டேட் பார்ட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் 2 சீட்டாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வின் பண்ணணும், சரிங்களா? ஓகே. அ பார்ட்டி தட் செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 6% ஆஃப் த டோட்டல் votes in Lok Sabha elections or assembly elections in 4 states and wins at least 4 seats in Lok Sabha will recognize as a national party. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை மறந்துடுவீங்க, எனி சான்ஸ் நான் வந்து இதை மறந்துடுவேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கான்செப்ட் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு நான் டெலிகிராம்லேயும் சென்ட் பண்ணுறேன், இன்ஸ்டாலையும் சென்ட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியும். அப்பப்போ வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ, நம்ம மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறப்போ எடுத்து பார்க்கலாம். நீங்களே டிலீட் பண்ணிட்டா கூடி, சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டேட் பார்ட்டி பார்த்தோம். 6 and 2 இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காம்போ. அ பார்ட்டி தட் செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 6% ஆஃப் த டோட்டல் votes. இப்போ எப்படி நம்ம ஸ்டேட்டுக்கு பார்த்தோமோ அதே 6% தான். ஸோ இது வந்து ஸ்டேட் அசம்பிளிக்கு, இது வந்து லோக்சபாக்கு, சரிங்களா? ஸோ அதே 6% வந்து செக்யூர் பண்ணணும் லோக்சபா எலெக்ஷனில். ஆர் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இன் 4 states. இப்போது 4 ஸ்டேட்டில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்குது இல்லை? 4 ஸ்டேட்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 4 ஸ்டேட் எடுத்துக்கோங்க. இப்போ மத்திய பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அசம்பிளியில்
6% டோட்டல் ஓட்ஸ் வின் பண்ணும் ஒரு ஸ்டேட்லேயும், சரிங்களா. அண்ட் வின்ஸ் அட்லீஸ்ட் 4 seats. ஸோ லோக்சபாவில் எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணும்? 4 seats. இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் வாட்? இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. ஸோ இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் மறக்கவே கூடாது, சரிங்களா. ஓகே, ஸோ இந்த 6-2 6-4 மறந்துடாதீங்க. ஸோ 6-2 ஈஸி. 6-4 அந்த 6 மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6% ஆஃப் த ஓட்ஸ் வந்து லோக்சபாலையும் வின் பண்ணலாம், ஆர் இல்லைனா 4 ஸ்டேட் அசம்பிளிஸில் வின் பண்ணியிருக்கணும். 6% இன் ஈச் ஸ்டேட் அசம்பிளி. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் கிளாஸிஃபிகேஷன் தேர் வர் 6 நேஷ்னல் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டிஸ். நம்ம கண்ட்ரியில் 2006 படி பார்த்திங்கன்னா 6 ரெக்கக்னைஸ்ட் நேஷ்னல் பார்ட்டிஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், இப்போ எவ்வளோ நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்காங்கன்னு. ஸோ லெட் அஸ் லேர்ன் சம்திங் அபவுட் ஈச் ஆஃப் தீஸ் பார்ட்டிஸ். ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஐஎன்சி, பாப்புலர் நோன் அஸ் த காங்கிரஸ் பார்ட்டி, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பார்ட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். 1885 கண்டுபிடிச்ச பார்ட்டி இது. அண்ட் பிரேவ் 75 அதெல்லாம் நம்ம மாடர்ன் இந்தியா பாஸ் 3 NCERTயில் பார்த்தோம், கரெக்டுங்களா. அண்ட் பிளேட் அ டாமினன்ட் ரோல் இந்த இந்தியன் பாலிட்டிக்ஸில் வந்து டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணாங்க அட் த நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஃபார் செவரல் டெக்கேட்ஸ், சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் திங் ஆஃப்டர் several decades after independence-um play பண்ணாங்க. ஸோ அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஜவஹர்லால் நேரு, ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேரு, த பார்ட்டி sought to build up a modern secular democratic republic in India. ஸோ பார்ட்டி வந்து ஒரு செக்யூலரான பார்ட்டி, டெமோக்ராட்டிக்கான பார்ட்டி, ரிப்பப்ளிக்கான பார்ட்டின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ரூலிங் பார்ட்டி அட் த சென்டர் டில் 1997 இந்திரா காந்தி வரைக்குமே ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஃப்ரம் 1980 to 1980 ஸோ ஒரு கேப் இருந்தது நடுவில், ஜனதா பார்ட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் 1980 to 1989 திருப்பி அவங்க இருந்தாங்க. அண்ட் 1989 இட் சப்போர்ட் வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு. பட் இட் கண்டினியூஸ் டு பி ப்ரெசன்ட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ இன்னுமே அவங்க இருக்காங்க, பார்ட்டி வந்து அழியல, கட்டிங் அக்ராஸ் சோஷியல் டிவிஷன்ஸ். ஸோ சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, நீதர் ரைட்டிஸ்ட் நார் லெஃப்ட். ஸோ காங்கிரஸ் வந்து நீங்கள் நான் ரைட் பார்ட்டி லெஃப்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரைட்டிஸ்ட் லெஃப்டிஸ்ட் கான்செப்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களோட ஐடியாலஜியில் ரொம்ப மிடில் பாத் எடுத்திருப்பாங்க, சரிங்களா. அண்ட் in its ideological orientation, the party espouses secularism and welfare of weaker section. ஸோ மக்களோட வீக்கர் செஷனோட வெல்ஃபேரை வந்து பார்த்தாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ ஒரு ப்ராப்பரான எஸ்டாப்ளிஷ்டான கண்ட்ரி நம்ம கிடையாது. வேறு இந்த நேசன் ஸ்டேஜஸ், ரொம்ப ஒரு பேபி மாதிரி தான் இருந்தோம். ஸோ நம்மளோட வீக்கர் செஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும், மைனாரிட்டிஸை பார்க்கணும்லாம் பிரச்சனை வரும். ஸோ சப்போர்ட்ஸ் நியூ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் 12-year பிளான்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ரஷ்யாட்டேருந்து. பட் வித் ஹியூமன் ஃபேஸ் emerged as the largest party with 145 members. ஸோ நம்ம பார்த்தோம் எவ்வளோ சீட்ஸ் வாங்கணும் அட்லீஸ்ட் அப்படிங்கிறது. 145 members லோக்சபாவில் மட்டும் இருந்தாங்க 2004 எலெக்ஷனில். அண்ட் currently reached the ruling United Progressive Alliance coalition government at the center. ஸோ இது வந்து அப்போது கரண்ட் அஃபேர்ஸ், சரி, அப்போது நியூஸ், இது பார்க்க தேவையில்லை. இப்போ காங்கிரஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பிஜேபி, இப்போ இருக்கிற பிஜேபி பார்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபவுண்டட் இன் 1980, ரொம்ப லேட்டராக தான் கண்டுபிடிக்கிறாங்க. பை ரிவைவிங் த erstwhile பாரதிய ஜன சங். ஸோ முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி பிஜேஎஸ்ன்னு இருந்தது, பாரதிய ஜனா சங். ஸோ அதை வந்து ரிவைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் பாரதிய ஜனதா பார்ட்டி. So wants to build a strong and modern India by drawing inspiration from India's ancient cultures, values வச்சு வரணும்னு நினைக்கிறாங்க. கல்ச்சுரல் நேஷ்னலிசம் ஆர் ஹிந்துத்துவான்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த கல்ச்சுரல் நேஷ்னலிசமை தூண்டணும். இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் இன் இட்ஸ் கன்செப்ஷன் ஆஃப் இந்தியன் நேஷன்ஹுட் அண்ட் பாலிடிக்ஸ். அவங்க பாலிடிக்ஸ்லேயும் வந்து ஹிந்துத்துவாங்கிற கான்செப்ட் இருக்கும், நேஷ்னல் வைஸையும் பார்க்கும்போதும் ஹிந்துத்துவான்னு இருக்கும். வாண்ட்ஸ் ஃபுல் டெரிட்டோரியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்டெகிரேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது அப்போவே டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜாயின் பண்ணாங்க இல்லையா, இந்தியாவோட யூனியன் டெரிட்டரியாக எடுத்து போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தனியாக வந்து they had their own constitution அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஃபுல் டெரிட்டோரியல் அண்ட் பொலிட்டிக்கல் இன்டெகிரேஷன் தேவைப்பட்டுச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட. யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிக்கல் 44 கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவில் கோட் ஃபார் ஆல் த பீப்புள் லிவிங். ஸோ இப்போ இந்துஸ்க்கு, முஸ்லீம்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு, சீக்ஸ்க்குன்னு ஒருத்தருக்கும் ஒரு சிவில். ஸோ அந்த ஒரு சிவில் கோடு லைக் தனித்தனியாக இல்லாமல் யூனிஃபார்மாக இருக்கணும் கண்ட்ரி முழுக்க. இந்த கண்ட்ரி irrespective ஆஃப் ரிலீஜன் அண்ட் பேன் ஆன் ரிலீஜியஸ் கன்வர்ஷன். ஸோ யாரும் ரிலீஜன் வந்து கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கான்செப்ட். இதெல்லாம் ஹிந்துத்துவா கான்செப்ட்ஸ். இட் சப்போர்ட் பேஸ் இன்க்ரீஸ் சப்ஸ்டான்ஷியலி இந்த 1990s பக்கம் நிறைய பேர் சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணாங்க. ஏர்லியர் லிமிட்டட் டு நார்த் அண்ட் வெஸ்ட் டு த அர்பன் ஏரியாஸ். ஸோ நார்த்து வெஸ்ட்டு அப்புறம் அர்பன் ஏரியாஸில் மட்டும்தான் இவங்க கன்ஃபைண்டாக இருந்தாங்க. இந்த பார்ட்டி எக்ஸ்பேண்டட் சப்போர்ட் இந்த சவுத் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் ரூரல் ஏரியாஸ் பக்கம் வராங்க. இப்போ தான் சவுத்தில் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன பிரச்சனை வந்ததோ அப்படிங்கிறது தெரியும். ஸோ கொங்கு நாடு கான்செப்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேம் டு பார் இன் 1998 ஃபஸ்ட் டைம் 1980 கண்டுபிடிச்சி 1998 வந்து கம்மிங் டு பவர் ஆஸ் த லீடர் ஆஃப் த நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஸோ அலையன்ஸோட ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்க்ளூடிங் செவரல் ஸ்டேட் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸாக வந்து ஜாயின் பண்ணி என்டிஏ கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகுறாங்க. சரிங்களா, நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் 2004 எலெக்ஷன் லூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதில் தான் வந்து காங்கிரஸ் வின் பண்ணிடுது. அண்ட் இஸ் த பிரின்சிபல் ஒப்போசிஷன் பார்ட்டி இந்த லோக்சபா. ஸோ லோக்சபாவில் லைக் காங்கிரஸ்க்கு ஒப்போனன்ட் பார்ட்டி பிஜேபி தான். ஸோ பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிஎஸ்பி இது வந்து பிஜேபி ஃபார்ம் பண்ணி 1984 ஃபார்ம் பண்ணுறாங்க. 4 இயர்ஸ் கழிச்சு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கன்ஷிராம். ஸோ யார் வந்து லீடர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஷிராம். Bahujan Samaj Party BSP and seeks to represent and secure power for the Bahujan Samaj, which includes the so யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா Dalits, Adivasis, OBCs, religious minorities எல்லாத்தையுமே. So draws inspiration from the ideas and teachings of ஷாஹு மகாராஜ், மகாத்மா புலே, பெரியார் ராமசுவாமி நாயக்கர் அண்ட் பாபா சாஹிப் அம்பேத்கர் இவங்களோட எல்லாத்தோட கான்செப்ட்ஸையும் எடுத்து இவங்க பிஎஸ்பிக்குள்ளே போட்டுடுறாங்க. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த காஸ் ஆஃப் செக்யூரிங் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த தலிட்ஸோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் அண்ட் ஒப்ரெஸ்ட் பீப்புள். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் மெயின் பேஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்லாம் பிஎஸ்பியோட பேஸ் இருக்குது. அண்ட் சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ஸ் இந்த நேபரிங் ஸ்டேட்ஸ் லைக் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், டெல்லி, பஞ்சாப்லலாம் ஓரளவுக்கு இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஃபார்ம்ட் கவர்மெண்ட் இன் உத்தரப்பிரதேஷில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. செவரல் டைம்ஸ் டேக்கிங் த சப்போர்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் அட் டைம்ஸ். சம்டைம்ஸ் கோயலேஷனாக ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஹெல்ட் இன் 2004 இட் போல்ட் அபவுட் 5% ஓட்ஸ் அண்ட் செக்யூர்ட் 19 சீட்ஸ் இந்த லோக்சபா. ஸோ 5% ஓட்ஸ் வாங்கி 19 சீட்ஸ் வந்து லோக்சபாவில் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பிஎஸ்பி. நெக்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ மார்க்சிஸ்ட். சரிங்களா, ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஏன் சிபிஐ மார்க்சிஸ்ட் சிபிஐன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அதனால தான் சிபிஐஎம் சிபிஐன்னு மட்டும் இருக்குது. ஸோ ஃபவுண்டட் இன் 1964 கண்டுபிடிக்கிறாங்க. பிலீவ்ஸ் இன் மார்க்சிசம், லெனினிசம். லெனினோட கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்ல் மார்க்ஸ் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன கான்செப்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா சோஷியலிசம், செக்யூலரிசம், டெமோக்ரஸி. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஆப்வியஸாக இம்பீரியலிசம், கிங் ரூலை வந்து ஒப்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் கம்யூனலிசம்க்கு மீனிங் என்னன்னு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட் செக்ஸாக கம்யூனிட்டிஸாக பிரிகிறோம் இல்லையா. ஸோ ஒரே இந்தியாவுக்குள்ளே நிறைய மக்கள் இருக்கும், கம்யூனிட்டியாக பிரிகிறோம். ஸோ இதை ரெண்டையும் ஒப்போஸ் பண்ணுறாங்க. அக்செப்ட்ஸ் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் ஆஸ் அ யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் மீன்ஸ் ஃபார் செக்யூரிங் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டிரைவ் பண்ணணும் இதை தான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டெமோக்ரஸி மூலயமா தான் இந்த சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸை வந்து நம்ம கொண்டு வர முடியும். என்ஜாய் ஸ்ட்ராங் சப்போர்ட் இன் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் கேரளா உங்களுக்கு தெரியும், திரிபுரா, எஸ்பெஷலி அமாங் த புவர் பீப்புள், factory workers, farmers, agriculture laborers and intelligentsia, critical of new economic policies that allow free flow of foreign capital. ஸோ இவங்க வந்து 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸில் கொண்டு வந்தாங்களா, அதை பற்றி தப்பாக சொன்னாங்க. லைக் ஐ மீன் இது தப்பு, இப்போ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டலில் உள்ளே வரக்கூடாது, கூட்ஸ் எல்லாம் உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி. பட் இந்தியாவுக்கு வர வழி இல்லை. ஹேஸ் பின் இன் பார் இன் வெஸ்ட் பெங்கால் விதவுட் அ பிரேக். ஃபார் 30 வருஷமாக வெஸ்ட் பெங்காலில் சிபிஐ மார்க்சிஸ்ட் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 30 வருஷங்கிறது சாதாரண இல்லை. இன் 2004 எலெக்ஷன் இட் ஒன் அபவுட் 6% ஆஃப் ஓட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 6%னாவே தெல் பிகம் த நேஷ்னல் பார்ட்டி. அண்ட் 43 சீட்ஸ் வந்து லோக்சபாவில். கரண்ட்லி சப்போர்ட்ஸ் த யூபிஏ. ஸோ யூபிஏ கவர்மெண்ட் இருக்குது, என்டிஏ கவர்மெண்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ யூபிஏ சப்போர்ட் பண்ணுறாங்க காங்கிரஸை. அண்ட் கவர்மெண்ட் ஃப்ரம் அவுட் சைட் விதவுட் காங்கிரஸ் ஜாயின் பண்ணாமே வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சிபிஐ ஃபார்ம்டு இன் 1925. லேட்டர் ரொம்ப ஏர்லியராக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம இது பார்த்துருப்போம் நம்ம ஸ்பெக்ட்ரம் புக்லலாம். பிலீவ்ஸ் இன் மார்க்சிசம், லெனினிசம். இதே கான்செப்ட் தான். செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி. அப்போஸ் டு ஃபோர்ஸஸ் ஆஃப் செஷனிசம். ஸோ பிரியக்கூடாது. கம்யூனலிசம் அதே கான்செப்ட்ஸ் தான். சரிங்களா. அக்செப்ட்ஸ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான் நம்ம இப்போ இருக்கிறது. சரிங்களா. ஒர்க்கிங் கிளாஸ், ஃபார்மர்ஸ், பூவர்க்கெல்லாம் இதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு.
became weak after the split of the party. 1964 இந்த பார்ட்டி ஸ்ப்ளிட் ஆயிரும். that led to the formation of சிபிஐலேருந்து சிபிஐஎம் வந்து 1964 நம்ம பார்த்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இவங்க வீக் ஆகிடுறாங்க. அண்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ரெசன்ட் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளாவும் அதே மாதிரி தான், வெஸ்ட் பெங்கால், Punjab, Andhra and Tamil Nadu. Its support base has gradually declined over the years. It secured about 1.4% of the votes and 10 seats in the 2004 Lok Sabha election. இது நமக்கு தேவையில்லை. 2004 அந்த டைமில் இந்த புக்கு வந்தனால சொல்லியிருக்காங்க. அட்வொகேட்ஸ் த கம்மிங் டுகெதர் ஆஃப் ஆல் லெஃப்ட் பார்ட்டி. ஸோ இவங்க லெஃப்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம், சரிங்களா. லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்றா வர சொல்கிறாங்க. டு பில்ட் அ ஸ்ட்ராங் லெஃப்ட் ஃப்ரண்ட். ஸோ கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதை தட்டி கேட்குறது தான் லெஃப்ட் ஃப்ரண்ட், சரிங்களா. கரண்ட்லி சப்போர்ட்ஸ் யூபிஏ ஃப்ரம் அவுட் சைட். ஸோ இவங்களும் காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியிலேருந்து. ஸோ நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்சிபி ஃபார்ம்டு இன் 1999 ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போது? 1999. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த பார்ட்டி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு மறந்துடுவீங்க அப்படின்னா லைக் we can take a screenshot. சிபிஐஎம். ஸோ இதில் பார்த்தோம். ஸோ ஃபார்ம்ட் இன் 1999 ஃபாலோயிங் அ ஸ்ப்ளிட் இன் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸில் எப்படி நம்ம சிபிஐயில் பார்த்தோமோ 1964 இந்த காங்கிரஸ் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அது 1999 தே ஆர் கெட்டிங் ஃபார்ம்டு, சரிங்களா. ஆல்மோஸ்ட் நம்ம அடுத்த செஞ்சுரி தொட போகிறோம். ஸோ எஸ்பவுசஸ் டெமோக்ரஸி, இவங்களும் டெமோக்ரஸி, காந்தியன் செக்யூலரிசம், ஈக்விட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், ஃபெடரலிசம், நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா கான்செப்டும். ஒன்ஸ் தட் ஹை ஆஃபீஸர்ஸ் இன் கவர்மெண்ட் பி கன்ஃபைன்ட் டு நேச்சுரல் பார்ன் சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நேச்சுரல் பார்ன் சிட்டிசன்னா இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து அந்த மாதிரி. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனோ நேச்சுரலைசேஷனோ அந்த மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆகுறாங்களே அவங்களுக்கு ஹை ஆஃபீஸர்ஸ் கொடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் லைக் எனி ஆஃபீஸஸ், சரிங்களா. ஸோ மேஜர் பார்ட்டி இன் மகாராஷ்டிரா அண்ட் ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் ப்ரெசன்ட் இன் மகாராஷ்டிராவில் இருக்காங்க, மேகாலயாவில் இருக்காங்க, மணிப்பூரில், அசாமில் இருக்காங்க. கோயலேஷன் பார்ட்னர் இந்த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கூட ஒரு அலையன்ஸ் வச்சாங்க. ஸோ 2004 எலெக்ஷன் பற்றி திருப்பி பேசுகிறாங்க. ஸோ காங்கிரஸ் கூட மகாராஷ்டிராவில் ஒரு அலையன்ஸில் இருக்காங்க. சின்ஸ் 2004 மெம்பர் ஆஃப் த இவங்களும் யூபிஏ அலையன்ஸில் ஒரு மெம்பர். ஸோ யுனைட் காங்கிரஸ் கூட, சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்டேட் பார்ட்டிஸ்ன்னு பார்ப்போம். ஸோ அதர் than these 6 parties, most of the major parties of the country are classified by the election commission as state parties. நம்ம பார்த்தோம் 6-2, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ these are commonly referred to as regional parties-ன்னு சொல்லுவாங்க. Yet these parties need not be regional in their ideology or outlook. ஸோ ரீஜனலாக இருக்கணும்னு இல்லை, நேஷ்னல் லெவல் பாலிசிஸும் எடுத்துகிட்டு வரலாம். Some of these parties are all India parties that happen to have succeeded only in some states. So parties like Samajwadi Party, Samata Party, Rashtriya Janata Dal have national level political organization இருக்குது with units in several states. குட்டி யூனிட்ஸ் இவங்களுக்கு பிரிஞ்சு யூனிட் ஸ்டேட்ஸில் இருப்பாங்க. Some of these parties like Biju Janata Dal, Sikkim Democratic Front and Mizo National Front are conscious about the state identity. ஸோ சில பார்ட்டிஸ்லாம் அவங்க ஸ்டேட்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணுவாங்க. சில பார்ட்டி ஆல் இண்டியா லெவலில் என்ன பாலிசிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் போயிட்டுருக்கோ அதை எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க ஸ்டேட்டில், சரிங்களா. ஸோ ஓவர் த லாஸ்ட் 3 decades the number and strength of these parties has expanded. ஸோ 1977 காங்கிரஸ் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட் பார்ட்டிஸ் வர ஆரம்பிச்சிது. 1990s பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டேட் பார்ட்டிஸ் ஸ்டேட்ஸில் வின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ this made the Parliament of India politically more and more diverseன்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பார்ட்டிஸ் வர இன்னும் நம்ம டைவர்ஸ் ஆகிறோம். No one national party is able to secure on its own a majority in Lok Sabha. ஸோ நிறைய ஸ்டேட் பார்ட்டிஸ் வரும்போது, ரீஜனல் பார்ட்டிஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நேஷ்னல் பார்ட்டினால எப்படி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் மட்டும் தனிச்சையாக வருவோம் அப்படிங்கிறது வர முடியல, சரிங்களா. ஆஸ் அ ரிசல்ட் த நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆர் கம்பல்டு டு ஃபார்ம் அலையன்சஸ் வித் ஸ்டேட் பார்ட்டிஸ். ஸோ அதனால் நேஷ்னல் பார்ட்டிஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ் கூட ஒன்று சேர்ந்து அலையன்ஸ் ஆர் கோயலேஷன் ஃபார்ம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சின்ஸ் the 1996 nearly every one of the state parties had got an opportunity to part of one or the other national level coalition government. ஸோ 1996 பார்த்திங்கன்னா நியர்லாக எல்லா ஸ்டேட்டில் இருந்த பார்ட்டிஸுமே நேஷ்னல் பார்ட்டி கூட ஒரு அலையன்ஸ் வச்சுருந்தாங்க 1996 பார்க்கும்போது, சின்ஸ் 1996. ஸோ திஸ் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஃபெடரலிசம். ஸோ ஃபெடரலிசம் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அண்ட் டெமோக்ரஸி இன் ஆர் கண்ட்ரி, சரிங்களா. ஸோ ஃபெடரலிசம் அப்படின்னா சென்டர் ஸ்டேட் அதுதான், அண்ட் டெமோக்ராட்டிக் லெவலில் எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் ஆச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம்.
So challenges to political parties. So we have seen how crucial political parties are for the working of the democracy. நம்ம பார்த்தோம். So since parties are the most visible face of the democracy. Democracy-நாவே நம்ம முன்னாடியே சொன்ன ஃபஸ்ட்டே பார்ட்டிஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம யோசிப்போம். It is natural that people blame parties for whatever is wrong with working of the democracy. டெமோக்ரஸியில் எதாவது தப்பு அப்படின்னா நம்ம பார்ட்டி தான் வந்து ப்ளேம் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு people express strong dissatisfaction with the failure of political parties to perform their functions well. ஸோ உலகத்தில் எந்த நூகன் கார்னர் எடுத்திங்கனாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டியை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த கேஸ் இன் ஆர் கண்ட்ரி டூ. நம்ம கண்ட்ரிலேயும் அதே தான். பாப்புலர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கிரிட்டிசிசம் ஹேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் four problem areas in the working of the political parties. ஸோ 4 இடத்துல வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். தட் இஸ் பாப்புலர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கிரிட்டிசிசம்னாலையும் 4 ப்ராப்ளம்ஸ் வந்து பேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீட் டு ஃபேஸ் அண்ட் ஓவர் கம் தீஸ் சேலஞ்சஸ் இன் ஆர்டர் டு ரிமைன் எஃபெக்டிவ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெமோக்ரஸி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ அப்போ வந்து அவங்க ஆப்வியஸாக இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி. உள்ளுக்குள்ளேயே வந்து இன்டர்னல் டெமோக்ரஸி இல்லை, வித்தின் த பார்ட்டிஸ்குள்ளேயே டெமோக்ரஸி இல்லை, பார்ட்டிக்குள்ளேயே சண்டை போடுறாங்கன்னு. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் தேர் இஸ் அ டெண்டன்சி இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டுவர்ட்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் ஒன் ஆஃப் ஃபியூ லீடர்ஸ் அட் த டாப். ஸோ இந்த பவரை வந்து பிரித்து கொடுக்கறது தான் பிரச்சனை வருது. ஸோ பார்ட்டிஸ் டூ நாட் கீப் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர். ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிஸ்க்கு இல்லை. டூ நாட் ஹோல்ட் ஆர்கனைசேஷனல் மீட்டிங்ஸ். ஸோ இது நம்ம ஆர்கனைசேஷன், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கான ஒரு ப்ராப்பரான மீட்டிங், அந்த மாதிரி கோட் ஆஃப் காண்டாக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் டூ நாட் காண்டாக்ட் இன்டர்னல் எலெக்ஷன். ஸோ உள்ளுக்குள்ளேயே எலெக்ஷன்ஸ் நடக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து இப்போ ஒரு மெம்பர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இன்னொரு மெம்பர் இருக்காருன்னா அவருக்கு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னலாக இந்த ஃபாலோவர்ஸ் வச்சு அவங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் வைக்கணும். சரிங்களா? Ordinary members of the party do not get sufficient information on what happens inside the party. பார்ட்டிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நார்மலாக ஃபாலோவர்ஸ் நம்ம இருப்போம்ல, நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதில்ல. They do not have the means or the connections needed to influence the decision. ஸோ நம்மளுக்கு வந்து டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ரைட் கிடைக்கிறதில்ல. ஆஸ் அ ரிசல்ட் த லீடர்ஸ் அஸ்யூம் கிரேட்டர் பார்ட் டு மேக் டெசிஷன். ஸோ அப்போ நம்ம இன்வால்வ் ஆகலை அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் தான் இன்வால்வ் ஆவார். ஸோ அவர் தான் வந்து கிரேட்டஸ்ட் டெசிஷன்லாம் மேக் பண்ணுவார் in the name of the party. So since one or few leaders exercise paramount power in the party, those who disagree with the leadership. ஸோ இப்போ 1 or 2 லீடர்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டிஸாக இருக்காங்க. இப்போ கீழே இருக்க யாராவது வந்து இந்த லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணாங்க, டிஸ்அக்ரி பண்ணாங்கன்னா ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கண்டினியூ இந்த பார்ட்டி. ஸோ பார்ட்டியில் அதுக்கு மேலே இவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ மோர் தென் லாயல்ட்டி டு த பார்ட்டி பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ், பர்சனல் லாயல்ட்டி டு த லீடர் பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன விஷயம்னா பார்ட்டியோட பிரின்சிபல்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபெடரலிசம், டெமோக்ரஸி, அதுதான் வந்து ஒரு பார்ட்டிக்கும் பிரின்சிபல் இருக்கும், ஒரு பார்ட்டிக்கும் ஒரு பாலிசிஸ் இருக்கும். இதுக்கு லாயலாக இருக்கிறத விட பார்ட்டி மெம்பர் வந்து யாருக்கு லாயலாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீடருக்கு தான் லாயலாக இருப்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் ஆயிரும். ஸோ இதுவே வந்து ஒரு ஃபஸ்ட் சேலஞ்ச். செகண்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேலஞ்ச் ஆஃப் த dynastic succession is related to the first one. So second பார்த்தீங்கன்னா first oneக்கு கொஞ்சம் related தான். Since most political parties do not practice open and transparent procedures for their functioning, there are very few ways for an ordinary worker to rise to the top. ஸோ ஒரு ப்ராப்பரான நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ஓப்பனாக ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இதுதான் எங்கள் ப்ரொசீஜர், நாங்கள் இப்படி தான் செலக்ட் பண்ணுவோம் ஒருத்தரை, இதுதான் எங்கள் பாலிசி, இப்படி தான் நாங்கள் மேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. For their functioning, there are very few ways for an ordinary worker to rise to the top in the party. ஸோ ஒரு ஆர்டினரி ஒர்க்கர் வந்து பார்ட்டியோட டாப்புக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் வே இல்லை, இவனுக்கு தெரியாது அந்த ஆர்டினரி ஒர்க்கருக்கு எப்படி மேலே போகணும்னு தெரியாது. ஸோ தோஸ் who happen to be the leaders are in a position of unfair advantage. ஸோ லீடராக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் ஆஃப் அன்ஃபேர் அட்வான்டேஜ் டு ஃபேவர் பீப்புள் டு சூஸ் தெம் ஆர் ஈவன் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லா பவரும் இவங்க கையில் இருக்கிறனால யாரை வேணுமோ இவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு ஃபேவரபுளாக லாயலாக இருக்கிற பர்சனை இவர் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இவரோட ஃபேமிலி மெம்பரே இவர் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா, ஸோ கொண்டு வந்துடலாம். ஸோ இன் மெனி பார்ட்டிஸ் த டாப் பொசிஷன் ஆர் ஆல்வேஸ் கண்ட்ரோல்ட் பை மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் ஃபேமிலி. ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களே எல்லா டாப் பொசிஷனும் எல்லா டாப் பொசிஷனையும் ஃபில் பண்ணிடுவாங்க.
ஸோ திஸ் இஸ் அன்ஃபேர் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. ஸோ பார்ட்டியில் லைக் ஃபேமிலி மெம்பராக இல்லாததுனால அவங்க என்ன தப்பு பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸாக இது அன்ஃபேர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேட் ஃபார் டெமோக்ரஸிக்கும் இது பேட் ரொம்ப. ஏன்னா டெமோக்ரஸியில் ஃபேமிலியை கொண்டு வரணும், ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வரணும்னு இல்லை. அண்ட் சின்ஸ் பீப்புள் ஹூ டூ நாட் ஹேவ் adequate experience or popular support to come to occupy positions of power. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டும் ஒரு கீழே இருக்கிற மக்களுக்கு. ஸோ திஸ் டெண்டன்சி இஸ் present in some measure all over the world. எல்லா லைக் ஆல் ஓவர் த கண்ட்ரி, எல்லா வேர்ல்டில் மெனி கண்ட்ரீஸில் இந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் இன் சம் ஆஃப் த ஓல்டர் டெமோக்ரஸிஸ்லையும் இந்த கான்செப்ட்ஸ் நடக்குது. ஸோ இது வந்து புதுசு இல்லை, இந்தியாவை மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. ஆப்வியஸாக லைக் ஆல் ஓவர் த வேர்ல்ட் தேர் இஸ் சிச்சுவேஷன் ப்ரிவேலிங். ஸோ இது வந்து செகண்ட் சேலஞ்ச். ஃபஸ்ட் சேலஞ்ச் பார்த்தோம், செகண்ட் சேலஞ்ச் பார்த்தோம், இப்போ வந்து தேர்ட் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சேலஞ்ச் வந்து ரிலேட்டட் டு ஃபேமிலி அண்ட் ஃபேவர் பண்ணுறது. ஃபஸ்ட் சேலஞ்ச் வந்து ஒரே லீடர் கையில் எல்லா பவரும் போகிறது அந்த மாதிரி. அண்ட் தேர்ட் சேலஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் அபவுட், இது எல்லாமே கண்டினியூஷன் தான். ஸோ லீடரோட ஃபேமிலி அப்படி வருது பாருங்கள். இட்ஸ் அபவுட் த க்ரோயிங் ரோல் ஆஃப் மணி அண்ட் மசில் பார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மணி அண்ட் மசில் பாரி ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஷின். இன் பார்ட்டிஸ் எஸ்பெஷலி டியூரிங் த எலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி வச்சு தான் வின் பண்ணுறது, மசில் பாரை வச்சு தான் வின் பண்ணுறது. ஸோ சின்ஸ் பார்ட்டிஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் வின்னிங் எலெக்ஷன், தே டென் டு யூஸ் ஷார்ட்கட்ஸ். இதான் ஷார்ட்கட்ஸுங்கிறாங்க. தே டென் டு நாமினேட் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆர் கேன் ரேஸ் லாட்ஸ் ஆஃப் மணி. இப்போது ஒரு கேண்டிடேட் நாமினேட் பண்ணிட்டாங்க, இந்த கேண்டிடேட்க்கு நிறைய காசு இருக்கும், இல்லை வந்து லாட்ஸ் ஆஃப் மணியை வந்து லோன் வாங்கி திரட்ட முடியும் அப்படின்னா they tend to nominate those candidates who can raise a lots of money. ஸோ இந்த கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து நிறைய காசு ரேஸ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ரிச் பீப்புள் அண்ட் கம்பெனிஸ் who give funds to the parties tend to have influence on the policy. ஸோ இதுதான் வந்து ஃபேவரிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரிச் பீப்புள் அண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த பார்ட்டிக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாலிசி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. அண்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டி. ஸோ இன் சம் கேசஸ் பார்ட்டிஸ் சப்போர்ட் கிரிமினல்ஸ் ஹூ கேன் வின் எலெக்ஷன். ஸோ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்லாம் பார்த்தோம். 40% 30% கிரிமினல்ஸ் இருக்காங்க இன்னும். விக்டிம்ஸ் லைக் கன்விக்ஷன் ஆஃப் ஒஃபென்ஸ்லாம் பண்ணி இன்னுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து லைக் இன் சம் கேசஸ் பார்ட்டிஸ் வந்து கிரிமினல்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க who can win election. ஸோ டெமோக்ராட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் are worried about the increasing role of rich people and big companies. ஸோ ரிச் பீப்புளையும் பிக் கம்பெனிஸ் பற்றியும் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் கண்டிப்பாக வரி பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து தேர்ட் சேலஞ்ச். ஸோ லீடர் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பார்ட்டிஸ்க்கு வந்து மணி அண்ட் மசில் பவர். ஸோ த ஃபோர்த் சேலஞ்ச் இஸ் தட் very often parties do not seem to offer a meaningful choice to the voters. ஸோ ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான இதுதான் உங்களுக்கு சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதில்ல. ஸோ in order to offer meaningful choice, parties must be significantly different. So ஒரு பார்ட்டியும் வந்து they should act differently. So in recent years there has been a decline in the ideological difference among parties in most parts of the world. So ஒரு பார்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு different kind of ideologies இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லைங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the difference between the Labour Party and Conservative Party வந்து பிரிட்டனில் இருக்காங்க இல்லையா, இஸ் வெரி லிட்டில். ஸோ அவங்களுக்கான அந்த மெல்லிஸான கோடு தான், அவ்வளோதான். பெருசாக இவங்களுக்கும் ஸ்டார் கான்ட்ராஸ்ட்னு சொல்ல முடியாது. தே அக்ரி ஆன் மோர் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் பட் டிஃபர் ஒன்லி இன் டீட்டெயில்ஸ் ஆன் ஹவு பாலிசிஸ் ஆர் டு பி ஃப்ரேம்ட். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான், பட் எந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து லேபர் பார்ட்டியாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டினா அவங்களோட ஐடியாலஜிஸே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுக்கு ரெண்டு பார்ட்டியாக பிரியணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன் ஆர் கண்ட்ரி டூ த டிஃப்ரென்சஸ் அமாங் த மேஜர் பார்ட்டிஸ் ஆன் த எக்கனாமிக் பாலிசிஸ். எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் ஐடியாலஜி தான் இருக்கும். ஸோ தோஸ் ஹூ வாண்ட் ரியலி டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் ஹேவ் நோ ஆப்ஷன் அவைலபிள் டு தெம். ஸோ இப்போ கீழே இருக்க நம்ம ஆர்டினரியான மக்கள் வந்து இந்த மாதிரி பாலிசிஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம தேடி போகும்போது அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரே மாதிரி எக்கனாமிக் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. சம்டைம்ஸ் பீப்புள் cannot even elect very different leaders either because the same set of leaders keep shifting from one party to another. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லீடரை நம்ம வந்து மனசில் வச்சுருப்போம், ரோல் மாடல் அந்த மாதிரி. ஸோ அவரை எலெக்ட் பண்ணலான்னு போகும்போது நம்மளுக்கு அந்த பார்ட்டியோட ஒரு க்ளோஸ் லிங்க் இருக்கும், அந்த பார்ட்டியோட ஐடியாலஜிஸ். லேட்டர் இந்த மனுஷன் என்ன பண்ணுவார், இந்த லீடர் என்ன பண்ணுவார், இன்னொரு பார்ட்டிக்கு குச்சிருவார். ஸோ அவங்களோட ஐடியாலஜிஸ் அடாப்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளால் ஒரு லீடரை கூட நம்ம செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும், சரிங்களா. ஸோ ஹவு கேன் பார்ட்டிஸ் பி ரிஃபார்ம்டு, எப்படி இந்த பார்ட்டிஸை ரிஃபார்ம் பண்ணுறதுன்னு. ஸோ இன் ஆர்டர் டு ஃபேஸ் தீஸ் சேலஞ்சஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீட் டு பி ரிஃபார்ம்டு.
ஸோ இவங்கள மாற்றணும். த கொஸ்டின் இஸ், ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரிஃபார்ம் பண்ண விரும்புகிறாங்களா? இஃப் தே ஆர் வில்லிங், வாட் ஹேஸ் ப்ரிவென்டட் தெம் ஃப்ரம் ரிஃபார்மிங் ஸோ ஃபார்? ஸோ எதனால் ரிஃபார்ம் ஆகலை? இஃப் தே ஆர் நாட் வில்லிங், இஸ் இட் பாசிபிள் டு ஃபோர்ஸ் தெம் டு ரிஃபார்ம்? நம்மளால் இவங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? சிட்டிசன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபேஸ் திஸ் கொஸ்டின். ஸோ எல்லா சிட்டிசன்ஸும் இந்த கொஸ்டினை வந்து கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் கொஸ்டின் டு ஆன்சர். இன் அ டெமோக்ரஸி த ஃபைனல் டெசிஷன் இஸ் மேட் பை லீடர்ஸ். டெமோக்ரஸியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபைனலான எந்த டெசிஷனாக இருந்தாலும் சரி, சோஷியோ எக்கனாமிக் டெசிஷனாக இருந்தாலும் சரி, லீடர்ஸ் தான் மேக் பண்ணுறாங்க, who represent political parties. People can replace them, but only by another set of party leaders. ஸோ ஒரு பார்ட்டி லீடர் நம்மளுக்கு பிடிக்கலன்னா இன்னொரு செட் ஆஃப் பார்ட்டி லீடர் ஆப்வியஸாக வந்து தான் ஆவாங்க. ஸோ இஃப் ஆல் ஆஃப் them do not wish to reform, how can anyone force them to change? ஸோ ஒரு பார்ட்டி லீடர் டு இன்னொரு பார்ட்டி லீடர் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் எப்படி நம்ம அவங்கள சேஞ்ச் பண்ணுறது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு? ஸோ let us look at some of the recent efforts and suggestions in our country to reform political parties. ஸோ லீடர்ஸும் ரிஃபார்ம் பண்ணுறக்காக. ஸோ த கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் டு ப்ரிவெண்ட் எலெக்டட் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் ஃப்ரம் சேஞ்சிங் பார்ட்டிஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இப்போ ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னா சடனாக வேறு ஒரு பார்ட்டிக்கு ஜம்ப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்மளோட ஐடியாலஜிஸும் கெட்டு போயிடும், அவங்களோட ஐடியாலஜிஸும் மாறிடும். ஸோ இதை வந்து தடுக்கணும், சரிங்களா? ஸோ திஸ் வாஸ் டன் because many elected representatives were indulging in defection in order to become ministers or for cash rewards. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நின்று எம்எல்ஏ ஆகிறேன், எம்பி ஆகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த பார்ட்டியில் இருக்க பிடிக்கல, ஸோ எனக்கு வந்து அந்த பார்ட்டி இன்னும் எஃபெக்டிவாக தோணுது, இல்லை அந்த பார்ட்டி வின் பண்ணியிருப்பாங்க, ஸோ அங்கே போனால் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து அங்கே குதிச்சிருவாங்க. ஸோ இது வந்து டிஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க, ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டி குதிக்கிறது, சரிங்களா? ஸோ இல்லைனா இங்கேருந்து அங்கே குதித்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டி நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற இங்கே நம்மளுக்கு ப்ராப்புலரான சப்போர்ட் இருக்குது, மக்களோட சப்போர்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே அங்கே குதித்தோம், அந்த பார்ட்டி நம்மளை கூப்பிட்றாங்க, கேஷ் கொடுப்பாங்கன்னு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃபெக்ஷன் அப்படின்னா, சேஞ்சிங் பார்ட்டி அலிஜியன்ஸ் ஃப்ரம் த பார்ட்டி ஆன் விச் த பர்சன் காட் எலெக்டட் டு அ லெஜிஸ்லேட்டிவ் பாடி டு அ டிஃப்ரெண்ட் பார்ட்டி. ஸோ ஒரு பார்ட்டி, ஒரு எம்எல்ஏ எம்பி வந்து ஒரு பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு ஜம்ப் பண்ணுறது. ஸோ ஆக்சுவலாக இந்த பார்ட்டியிலேருந்து தான் எலெக்ட் ஆகிருப்பாங்க, இந்த பார்ட்டியிலேருந்து ஐடியாலஜிஸ் தான் இந்த பார்ட்டியில் இருக்கிறனால தான் நிறைய பேர் இவங்களுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படியே வின் பண்ணக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இது தப்பு தானே? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நவ் த லா சேஸ் தட் இஃப் எனி எம்எல்ஏ ஆர் MP changes parties, he or she will lose the seat in the legislature. ஸோ இப்போ நான் எம்பி ஆயிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பார்ட்டி 1லேருந்து பார்ட்டி 2க்கு குதிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோட எம்பி சீட்டை லூஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன், சரிங்களா? ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து தனியாகவே ஒரு செப்பரேட் டாபிக் வந்து பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது, அது போய் பாருங்கள். ஸோ அதை டீட்டெயில்டாக நான் கவர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ திஸ் நியூ லா ஹஸ் ஹெல்ப் பிரிங் டிஃபெக்ஷன் டவுன். ஸோ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி குதிக்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் this had made any dissent even more difficult. So MPs and MLAs have to accept whatever the party leaders decide. ஸோ ஒரு இடத்துல நல்லதாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா லீடருக்கு இன்னும் பவர் கொடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ லீடர் வந்து சொல்கிறது தான் கேட்கணும், நம்ம ஆப்வியஸாக இந்த பார்ட்டிலேருந்து அந்த பார்ட்டிக்கு போக முடியாது. இப்போ லீடர் தான் வந்து இந்த இடத்துல டாப்பாக தெரிவார், லீடர் சொல்கிறது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட், சரிங்களா? Next one, the Supreme Court passed an order to reduce the influence of money and criminals. So muscle power and money power பார்த்தோம் இல்லையா? ஸோ Supreme Court வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. Now it is mandatory for every candidate who contests election to file an affidavit giving details of his property and criminal cases pending against him. ஸோ சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் இது ஒரு ஆர்டர், சரிங்களா? இப்போ நான் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்னா நான் அஃபிடவிட் ஒன்று சப்மிட் பண்ணணும். ஸோ அஃபிடவிட்னா வந்து என்னோடய டீட்டெயில்ஸ், நான் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், எவ்வளோ காசு வச்சுருக்கேன், எவ்வளோ எம்எல்ஏ ஏதாவது கிரிமினல் கேசஸ் பெண்டிங்கில் இருக்கா, இதெல்லாமே. ஸோ த நியூ சிஸ்டம் ஹஸ் மேட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு த பப்ளிக். ஸோ இது வந்து பப்ளிக் ஈஸியாக தெரியும், இந்த அஃபிடவிட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ பப்ளிக் வந்து இவர் கிரிமினல் கேஸ் இருந்திருக்கு இவர் மேலே அப்படி இப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் there is no system of check if the information given by the candidates is true. ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் செக்குன்னு கிடையாது. செக்னா இதை போய் இவர் இங்கே கொடுத்த அஃபிடவிட்டை யாரும் போய் பின்னாடி போய் பார்க்க போகுது, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரா, இவர் காசு வச்சுருக்காரா, இந்த கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ as yet we do not know if it has led to decline in the influence of rich and criminals. ஸோ இதனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியறதில்ல, லைக் கிரிமினல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, இல்லை இவங்க ரிச்சாக இருக்காங்களா இல்லையா, இவங்கள்ட்ட மணி இருக்கா, இல்லை ஆல்ரெடி மணி இருக்கிற பீப்புள்கிட்ட மணியை உறிஞ்சு
எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியெல்லாம் வந்து தெரியறதில்ல. ஸோ என்ன தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாலும் தேர் இஸ் அ பிளாக் டாட். ஸோ மேலே ஃபஸ்ட் பாயிண்ட்டில் அதான் பார்த்தோம், ஆன்டி டிஃபெக்ஷன் இருந்தாலும் லீடர்ஸோட பவரும் அதிகமாகுது. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. ஸோ அந்த 4 சேலஞ்சில் ஃபஸ்ட் சேலஞ்சு நம்ம பார்த்ததே லீடர்ஸோட பவர் தான். Okay, so the Election Commission passed an order making it necessary for political parties to hold their organizational elections and file their income tax returns. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் எலெக்ஷன்ஸ் வந்து வைக்கிறீங்களே, ஒருத்தருக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இன்கம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அதுதான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஃபைல் பண்ணும். ஸோ த பார்ட்டிஸ் ஹஸ் ஸ்டார்டட் டூயிங் ஸோ, பட் சம்டைம்ஸ் இட் இஸ் மியர் ஃபார்மாலிட்டி. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறிடுச்சு. ஸோ அஃபிடவிட் அப்படின்னா சைன் டாக்குமெண்ட் சப்மிட்டட் டு அன் ஆஃபீஸர் வேர் அ பர்சன் மேக்ஸ் அ ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அ பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அஃபிடவிட்னா இப்போ நீங்கள் ஸ்கூல்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்குறீங்களா, இது உண்மை அப்படிங்கிற மாதிரி அதுதான். அண்ட் இதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி ஆகிடுச்சு, டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறதும். It is not clear if this step has led to greater internal democracy in political parties. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே இன்டர்னல் டெமோக்ரஸி இது உருவாச்சா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா ஒருத்தரோட இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது அது உண்மையா இல்லையானே தெரியல, இது ஒரு ஃபார்மாலிட்டியாக மாறிடுச்சு. Besides these, many suggestions are often made to reform political parties. A law should be made to regulate the internal affairs of political parties. It should be made compulsory for political parties to maintain a register of its members, to follow its own constitution, to have an independent authority, to act as a judge in case of party disputes, to hold open elections to high posts. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இன்டர்னல் மேட்டர். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளேயே ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணும், யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் போனால், யாரெல்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்க, யார் யார் ஆட்சி பண்ணும்போது என்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, ப்ரோஸ் கான்ஸ், இது எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷன், ஒரு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். இதுதான் நம்ம ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு அவங்க பார்ட்டிக்குள்ளேயே ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அத்தாரிட்டி, இண்டிபெண்ட் அத்தாரிட்டி இருக்கணும். இன்கேஸ் பார்ட்டிக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஒரு டிஸ்பியூட் செட்டிலிங் மெக்கானிசம் இருக்கணும். ஸோ அண்ட் அவங்களுக்குள்ளேயே வந்து யார் நம்ம லீடராக வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு எலெக்ஷன்ஸ் வச்சுக்கணும். ஸோ இட் ஷுட் பி மேட் மேண்டேட்டரி ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கிவ் அ மினிமம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அபவுட் 1/3 டு விமன் கேண்டிடேட்ஸ். ஸோ விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 1/3 ஆஃப் த சீட்ஸ் வந்து கொடுக்கணும் உள்ளுக்குள்ளே கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சிமிலர்லி தேர் ஷுட் பி அ கோட்டா ஃபார் விமன் இன் த டெசிஷன் மேக்கிங் பாடிஸ். பார்ட்டிக்குள்ளே டெசிஷன் மேக்கிங் பாடிஸ், கமிட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயும் விமன் ஷுட் ஹேவ் அ பார்ட். தேர் ஷுட் பி ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஸ்டேட் வந்து ஃபண்ட் பண்ணும் எலெக்ஷன்ஸ்க்கு. த கவர்மெண்ட் ஷுட் கிவ் பார்ட்டிஸ் மணி டு சப்போர்ட் தியர் எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ கவர்மெண்ட் இப்போ இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து வேரியஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு எலெக்ஷனுக்கு இந்த காசு வச்சுக்கோன்ற மாதிரி காசு கொடுக்கணும். திஸ் சப்போர்ட் குட் பி கிவன் இன் கைண்ட். ஸோ எப்படின்னா அவங்க எலெக்ஷனுக்கு பெட்ரோல், பேப்பர், டெலிஃபோன் சார்ஜஸ், ஃபோன் சார்ஜஸ், பில் இது எல்லாமே பே பண்ணணும். ஆர் இட் குட் பி கிவன் இன் கேஷ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓட்ஸ் செக்யூர்ட் பை த பார்ட்டி. ஸோ லாஸ்ட் எலெக்ஷனில் கவர்மெண்ட் வந்து நீங்கள் இந்த பார்ட்டி வந்து இவ்வளோ ஓட்ஸ் இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ ஓட் பேஸ் இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தீஸ் சஜஷன்ஸ் ஹவ் நாட் yet been accepted by political parties. இதை ஒத்துக்கல. If and when these are accepted, they could lead to some improvement வந்து கொண்டு வருங்கிறாங்க. But we must be very careful about the legal solutions to political problems. ஸோ ஓவர் ரெகுலேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஸோ ரொம்ப நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி இதெல்லாம் உன்னோட ரூல்ஸ் இதெல்லாம் ரெகுலேஷன் நம்ம லே பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபோர்ஸில் சம்டைம்ஸ் அவங்கள விட்டுருணும். திஸ் would force all parties to find a way to cheat the law. ஸோ நம்ம ஓவரால் லாஸு, ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தோம்னா அவங்க சீட் பண்ண தான் பார்ப்பாங்க. Besides, political parties will not agree to pass a law that they do not like. ஸோ லாவே ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் வந்து லோக்சபா, ராஜ்யசபாலெல்லாம் இருக்கிறவங்க. ஸோ தேர் ஆர் 2 other ways in which political parties can be reformed. 2 ways இருக்குது, இது இல்லாமல் 2 ways இருக்குது. 1, people can put pressure on political parties. மக்கள் தான் வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை எலெக்ட் பண்ணுறோம். ஸோ மக்கள் வந்து ப்ரெஷர் போடலாம். திஸ் கேன் பி டன் த்ரூ பெட்டிஷன்ஸ். ஸோ எப்படி ஆதி காலத்தில் ஐஎன்சி வந்து மாடரேட்ஸ் பெட்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி பப்ளிசிட்டி அண்ட் அஜிடேஷன்ஸ் வந்து பண்ணலாம். இதை பண்ணுங்கள், நீங்கள் ரிஃபார்ம் ஆகுங்க அந்த மாதிரி. அண்ட் ordinary citizens இருக்காங்களே, pressure groups and movements, and the media வந்து they can play an important role. So if political parties feel that they would lose public support, lose பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா by not taking up reforms they would become more serious. ஸோ மக்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக சீரியஸ் ஆகிடுவாங்க ரிஃபார்ம்ஸ் பற்றி. 2, இது வந்து ஃபஸ்ட் ஒன். Political parties can improve
2, political parties can improve if those who want this join political parties. 2, political parties can improve if those who want this join political parties. So it doesn't make a proper English. So the quality of democracy depends on the degree of public participation. So மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்க முடியும்? ஸோ மக்களோட பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட மெயின் எய்ம். இட் இஸ் difficult to reform politics if ordinary citizens do not take part in it and simply criticize it from outside. ஸோ சும்மா கிரிட்டிசைஸ் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து we should take part, அவங்களோட இன்டர்னல் விஷயத்தில் we should take part. So the problem of bad politics can be solved by more and better politics. So bad politics நம்ம better politics ஆகலாம் by involving ordinary citizens in this concept. So we shall return to this theme in the final chapter. So திருப்பி வந்து இந்த bad politics better politicsக்கு நம்ம லாஸ்ட் சாப்டரில் திருப்பி சரிங்களா? So yeah, so that's it for the video. Thank you for watching. And உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா definitely give a like and share with your friends too. And இந்த democratic politics 2 கோர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதோட காஸ்ட் வந்து ₹200 மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் புக்கோட லைக் டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ கோர்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் இருக்குது. அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இந்த வீடியோ வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸினால நம்மளுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நடந்திருக்கு இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சாப்டர் 7. யா, தேங்க்யூ.